அதாவது சார், அதாவது இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்ம எப்படி அந்த ஒரு பேரிட்டர் ஃப்ளட்ஸ் இதெல்லாம் வரப்போ நம்ம வழக்கமாக என்ன இருக்கும், ஒரு ஃப்ளட் வந்துருச்சுன்னா அதுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுவோம். அது வந்த பிறகு அதை ஏற்பாடு. ஆனால் இப்போ நம்ம முன்னெச்சரிக்கையாக அனைத்து ஏற்பாடுகள், உதாரணமாக ஏற்கனவே நம்ம அடிக்கடி சொல்கிறோம், ஒரு நார்மல் மழை இருந்தால் அதில் ஃப்ளட்டு அதெல்லாம் நம்ம அதுக்கு நம்ம அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் வழியாக தண்ணி வடியும். ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை இருந்தால், உதாரணமாக போன வருஷம் எதிர்பார்க்காத அளவுக்கு மழை இருந்தது, இந்த மாதிரி மழை இருந்தால் நம்ம எப்படியும் அங்கங்கே தண்ணி தேங்க தான் ஆகும். கொஞ்சம் தேர்களில் தண்ணி கட்டாயமாக இருக்கும். ஏகப்பட்ட எதிர்பார்க்காத அளவுக்கு மழை வந்தால் அது இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, பொதுமக்களுக்கு சிரமம் இருக்கக்கூடாது. உடனுக்கு உடன் எப்போ தேவை இருக்கோ பொதுமக்களுக்கு தேவையான பொருட்கள் பொதுமக்களுக்கு ரீச் ஆகணும். ஸோ அதனால் இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம், அனைத்து பகுதியில் அட்வான்ஸில் ஒரு சுமார் சென்னை மாநகர் பொறுத்தவரையில் ஒரு 20 டீசென்ட்ரலைஸ் லெவலில் ஒரு 20 சென்டர்ஸ் இடம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அந்த 20 இடங்களில் அனைத்து பொருட்கள், உதாரணமாக ஒரு மில்க் பவுடர், அங்கே தேவையான பம்ப்ஸு, படகுகள், நம்ம ஆட்கள், அது எல்லாமே அங்கே ஏற்பாடு பண்ணும் இருக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே ஜங்ஷன் பாக்ஸ் ஒரு முக்கியமான என்ன, அதுனா ஒரு ஃப்ளட் வந்த உடனே பவர் சப்ளை போகுது. பவர் சப்ளை எதுக்கு போகுதுன்னா அந்த கீழே அந்த ஜங்ஷன் பாக்ஸ் இதெல்லாம் கீழே லெவலில் இருக்குது, அதோட லெவல் ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த வருஷம் எங்கள் ஃபோக்கஸ் இந்த ஒரு ஃப்ளட்டுக்கு ரெடியாக இருக்கணும். எந்த நேரத்தில் வந்துருச்சுன்னா அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கையாக அரேஞ்ச் பண்ணணும். அதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை, அது அதாவது இப்போ நீங்கள் அந்த கூவம் ரிவருக்கு சொல்கிறீங்க, அங்கே அந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டியில் அந்த மதுரை வாயில் போர்ட் அந்த எக்ஸ்பிரஸ் வே, எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ் வேக்காக அந்த பணிகளை அவங்க பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஆனால் அவங்க பாதியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. பாதி அதை காலியாக அவங்க கிளியர் பண்ணி வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அவங்களும் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்க எங்கே அந்த பைலிங் ட்ரில், அந்த ட்ரில் பண்ணுறாங்க மஷின் வச்சு, அதுக்காக வேலை செய்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போகணும். அந்த டெப்ரிஸ் போட்டு அதை பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க செப்டம்பர் இறுதிக்கு உள்ள அனைத்து கிளியர் பண்ணணும். அதை அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அந்த லைனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம நீர்வளத்துறை அதிகாரிகள், ஜிசி கார்பரேஷனும் ஹைவேஸும் நேஷனல் ஹைவேஸோட ஒன்னா இணைந்த கோஆர்டினேஷனில் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நேரத்திலும் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் விரைவில் அது அகற்றப்படும். அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அதை பற்றி அதாவது தமிழ்நாடு பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த மாதிரி இருக்கும்போது நமது அந்த மலை பகுதியில் உள்ள மாவட்டங்கள், அதாவது நீலகிரிஸ், திண்டிகல், கோயம்புத்தூர், விருதுநகர், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்கள் உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட நேரடியாக பேசி அதுக்கு முன்னெச்சரிக்கை, அதாவது அட்வான்ஸில் ரெடியாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஹெவி ரெயின் அதெல்லாம் நில் சரிவு அதெல்லாம் வரும்போது அதுக்கு பொது மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம். ஸோ அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம்.